இன்றைக்கும் இந்த நாளில் உங்களை பார்க்கறது சந்தோஷம். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. உங்களுக்கு தேவையான எல்லா பலனையும் தந்து உங்களை பலப்படுத்துகிறது தேவனுடைய வார்த்தை. ஒருவேளை சோர்ந்து போய் பலன் இழந்து போய் கவலையிலும் வருத்தத்திலையும் நீங்கள் நிறைந்திருந்தீங்கன்னா தேவ வார்த்தை உங்களை பலப்படுத்தும். அந்த வார்த்தை உங்களுக்கு சத்துவத்தை தரும். உங்களுக்கு தேவையான எல்லா வல்லமையும் அந்த வார்த்தை உங்களுக்கு தரும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தருடைய வல்லமையில் பலப்படுங்கள், பலனை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி பவுல் இங்கே சொல்லுகிறார். நீங்களும் நானும் தேவனிடத்திலிருந்து நம்முடைய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பலத்தினால செய்ய முடியாத காரியங்கள் எல்லாம் தேவனுடைய பலத்தை கொண்டு நம்மளால் செய்ய முடியும். ஸோ எப்போவுமே சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் ஒரு காரியத்தை நிறைவேற்றணும் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலே அங்கே தேவனுடைய பலனை பெற்றுக்கொண்டு நாம் செய்ய வேண்டும். ஒருவேளை நம்முடைய பலத்தினால செய்து முடிக்கக்கூடிய காரியமாக இருந்தாலுமே தேவனுடைய பலத்தை நாடும் பொழுது நாம் செய்து முடிக்கிறதை காட்டிலும் அவர் பலனை கொண்டு நாம் செய்யும் பொழுது அது இன்னும் அதிகமாக நன்மையாக பரிபூர்ணமாக யாரும் எண்ண முடியாத யோசிக்க முடியாத அளவுக்கு நம்மளால் செய்ய முடியும். God is your strength and draw your strength from him. உங்களுக்கு தேவையான பலனை தேவனிடத்திலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். அநேக நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அந்த நேரத்தில் என்ன செய்கிறதுன்னு கூட தெரியாது. நம்ம என்ன செய்ய போகிறோம், எங்கே போக போகிறோம், எப்படி சந்திக்க போகிறோம், எப்படி இதை மேற்கொள்ள போகிறோம், எப்படி எல்லாவற்றையும் தீர்ப்பது அப்படின்னு சொல்லி செய்வதறியாத சூழ்நிலை இருந்த பொழுதும் கூட தேவன் அவைகள் நடுவில் இருந்து வெற்றியின் நிலையில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அப்போ அந்த நேரத்தில் என்னுடைய பலத்தினால எதுவுமே செய்ய முடியல, செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் தேவனுடைய பலத்தை கொண்டு அவருடைய பலத்தினால் எல்லாவற்றையும் செய்து முடித்து வெற்றியின் நிலையில கொண்டு வந்து நிறுத்தினது தேவனுடைய பலன் தான். ஆகவே இன்றைக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு முன்பதாக எவ்வளோ பெரிய தேவைகளும் சவாலும் இருந்தாலும் தேவன் தான் உங்களுடைய பலன். கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களுடைய பலன். அவருடைய சத்துவம் வல்லமை தான் உங்களுக்கு தேவையான பலன் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொண்டு பொறுமையோடு தேவ பலத்தினால் செய்வதற்கு காத்திருங்கள். தேவனுடைய பலன் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஒருவேளை இன்றைக்கு என்ன செய்வது அப்படின்னு தெரியாத சூழ்நிலை உங்களுக்கு இருந்துச்சுன்னா இதே சூழ்நிலை கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் திரும்பி பார்த்து சாட்சியாக சொல்ல முடியும். இந்த நிலைமையில கூட தேவனுடைய பலன் தான் உங்களை வழிநடத்தி நன்மையின் பாதையில் கிருபையில் இரக்கத்தில் உங்களை நிற்க வைத்திருக்கிறது அப்படின்றத உங்களால் சாட்சியாய் சொல்ல முடியும். ஆகவே இன்றைக்கு சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம், பலவீனமான நிலைகளை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் தான் உங்களுடைய பலன், அவரிடத்திலிருந்து தான் உங்களுக்கு பலன் வருகிறது அப்படின்றத முழுமையாக நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள், நம்புங்கள். எல்லா நிலையிலும் அவரிடத்திலிருந்து பலனை எடுத்துக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை வல்லமை அவருடைய பலன் உங்களை நிறைத்து பலத்தின் மேல் பலனடைய செய்து உங்களை வழிநடத்தி செல்லும்.